ஒரு தாலி எடுத்து கொடுக்கும்போது என்ன நினைச்சு எடுத்து கொடுப்பீங்க? இவங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 தாலி அவன் கையால் அவ கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இந்த 5 தாலியும் வாங்கினவங்க எவ்வளோ பாக்கியசாலி? அவங்க தான் கடவுள். மோஸ்ட் ஆஃப் வந்து பிராமின்ஸ் மேரேஜ் தான் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் நிறைய இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாமே. அவளை மனுஷால் தானே, பண்ணலாம். அவள் கொடுக்குறத சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அவள் விதைக்கிறது தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய அரிசி யார் விதைக்கிறான்னு தெரியுமா? தெரியாது. நம்மளுடைய காய்கறி யார் விதைக்கிறான்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னும் போது என்ன இருக்குது? தாராளமாக செய்யணும். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு ரீல் பார்த்தோம் சார். ரீலில் வந்துட்டு பார்த்தா வந்துட்டு ஐயர்லாம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மந்திரம் சொல்கிறதுலேருந்து அந்த புகையில் டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு வேலை சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் அழகாக கேட்குறீங்க, 3 முடிச்சு நீங்களே போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட ஜாலியாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எப்படி இந்த ஜாலியாக பேசுகிறது எங்கேருந்து வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இடத்துல ஏன் டென்ஷன் ஆகணும்? டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் டென்ஷனாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நானும் அங்கே போய் டென்ஷன் பண்ணனாக்கா அவங்களுக்கு இன்னும் அது வந்து கூடுதல் டென்ஷனாக தான் ஆகும். ஸோ என்னை பொறுத்த மட்டும் அந்த இடத்துல டென்ஷன் ஆகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு சில செய்தியெல்லாம் வந்து இந்த காதில் கூட கேட்கக்கூடாது. ஏன்னா கரெக்டாக வந்து 8:50-9 மணிக்கு முகூர்த்தம், 8:50க்கு வந்து ஐயர் ஏன் ஸ்லோவாக போயிட்டுருக்காரு, டைம் ஆகுதே, ஐயர் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டாயம் சொல்லுவாங்க. ஐயர் ரொம்ப ஸ்லோவாக போகிறாரோ, ஐயர் கொஞ்சம் மசன்னு வேலை பார்க்குறாரோ, அதெல்லாம் என் காதுக்கு வரும். ஆனால் என் காதுக்கு அது வந்தால் கூட எனக்கு அது கேட்காது. நான் என்னுடைய ஃப்ளோவில் மட்டும்தான் போவேன். ஹாப்பியாக அந்த இடத்த அந்த மூமெண்ட்டில் கொண்டு போகணும், அவ்வளோதான். ஸோ எத்தனை கல்யாணம் இது வரைக்கும் பண்ணி வச்சுருக்கீங்க? கவுண்ட் பண்ணதில்லை. நிறையா. இருக்கும். எந்த வயசுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். 15 இயர்ஸுக்கு மேலே இருக்கேன். மேக்ஸிமம் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் பேஸஸா அப்படின்வாங்க. நோ, ஆன் ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அதுதான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி டென்ஷனாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி கேள்வி எல்லாம் கேட்கலாம். 3 முடிச்சு நீங்களே போடுறீங்களா? ஸோ வேறு யாராவது வராங்களா? தாலி கட்டிடலாமா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போலேருந்து இந்த மாதிரி வச்சுக்கணும், இந்த இடத்த இவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கணும் எப்போலேருந்து தோணுனது? என்னுடைய ஃபர்ஸ்ட் டே ஒர்க்லேருந்து இப்படி தான் இருக்கும். ஓகே. இது இப்போ கொஞ்சம் மீடியாலாம் இருக்கனால, சோஷியல் மீடியானால இது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகுதே தவிர ஃப்ரம் த பிகினிங்லேருந்து என்னுடைய ஒர்க் இப்படி தான் இருக்கும். வீடியோ எடுத்து போடணும்னு எப்படிங்க தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அது லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் வந்து ஒரு மேரேஜ், திருவேற்காட்டில் ஒரு மேரேஜ். அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இதை எடுத்து போட்டாங்க. நான் ரீசெண்டாக அந்த மேரேஜ் முடிஞ்சு ஒரு 10 to 15 டேஸுக்கு அப்புறமா நான் உட்காந்து எங்கள் ஆற்றுல சேரில் உட்காந்து நான் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது என்னுடைய ரீல்ஸ் வந்தது. பார்த்துட்டு அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நான் எப்பயும் போல் வழக்கமாக அடுத்த ரீல்ஸ்க்கு போயிட்டேன். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரத்தில் ஒரு பொறி தட்டின மாதிரி இருந்தது. இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. திருப்பி வந்து பார்த்துட்டு எங்கள் ஆத்துக்காரியை கூப்பிட்டு, இங்கே பாருடி, என்னமோ என்னுடைய வீடியோ மாதிரி தெரியுது அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசணும். அவர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நம்பர் கொடுத்தாரு. அப்போ ஃபோட்டோகிராஃபர் சொன்ன விஷயம் வந்து, சுவாமி நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாதீங்க, நல்ல கண்டென்ட் நல்லா போயிட்டுருக்கு, இது இப்படியே போகட்டும் அப்படின்னாரு. அது நல்ல ரீச் ஆச்சு. அப்புறம் 2வது வீடியோ போட்டார், அதுவும் நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் நீ உன்னுடைய வீடியோஸ் எடுத்து போடு அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் என்னுடைய வீடியோஸ் எடுத்து போட ஆரம்பித்தேன். குறைஞ்சபட்சம் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்க உங்கள் வீடியோஸ்? ஆல்மோஸ்ட் 140 ஐ திங்க்.